தமிழ் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம தாமரை ஒருத்தண்டிக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு இப்போ சாவித்திரி உள்பட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பாட்டி ஓங்கி ஒரு அடி அடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் தருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ் ரொம்ப போராடுறாங்க. அதோடு இல்லாமல் இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கடி நம்ம கண்மணிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே அவள் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறத பார்த்துட்டு இந்த சாவித்திரிக்கும் குழப்பம் வந்துடுது. என்னடா இவன் இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டுவானு பார்த்தா இவன் மாப்பிள்ளையும் சொல்லிட்டாலே, மாப்பிள்ளையை இந்த மாப்பிள்ளை பண்ணவே கூடாது, நாம் எந்த மாப்பிள்ளையை சொல்கிறோமோ அந்த மாப்பிள்ளையை தான் நம்ம அண்ணனும் கை நீட்டணுண்டு. இப்போ நம்ம சாவித்திரி பிடிச்சி வச்சுருக்க மாப்பிள்ளையை கை நீட்டுறாங்க இந்த சாவித்திரியும். ஆளாளுக்கு முடிவெடுக்க வேணாம், என் வாழ்க்கையை நானே அமைச்சிக்கிறேனே கண்மணியும் பிடிவாதமாக இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ராஜாங்கம் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம கருப்பும் தாமரையும் ஆதாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டா இந்த மாப்பிள்ளை பிடுங்கி அடித்து ஓடி போய்கிட்டான். இப்போ தெரியுதா நீங்கள் கொண்டு வந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட வேண்டாம், எதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி கேவலமான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்தீங்கன்னு இப்போ தமிழ் ஓங்கி அடிக்கிறாங்க இந்த ஈஸ்வரி வசமாக சிக்கிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்